ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு பூரண கொழுக்கட்டை தான் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது? அதோட பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதில் விரிசலும் இல்லாமல் இந்த கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம், எல்லாருமே செய்யலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சின்னதாக ஒரு கடாய் எடுத்து இப்போ நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி, இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும், ரொம்பலாம் தேவையில்லை. இப்போ இந்த வெல்லத்தை வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். பாகுபதம்லாம் எதுவுமே தேவை கிடையாது. இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சா போதும். இப்போ இந்த கரைச்ச வெல்லத்தை நம்ம ஒரு ஓரமாக அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கடாயை எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவு நெய் சேர்த்துங்க. இப்போ வந்து இந்த தேங்காய் வறுத்து எடுக்கிறதுக்கு மட்டும் தான் இந்த நெய். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். இந்த தேங்காய் வந்து அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த தேங்காய் வந்து கரிஞ்சிடக்கூடாது. அதேமாதிரி அதோட நிறம் மாறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் வந்து இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும், ரொம்பலாம் வறுக்க வேண்டியதில்லை. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வந்து நான் வடித்து எடுத்துக்கிறேன். இப்போ அதையும் கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே பார்த்திங்கன்னா வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். இந்த 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை வந்து இப்போ நம்ம நல்லா பொடிச்சு அதையும் கூடவே சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கூடவே எள்ளு கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒன்றா நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அந்த வெள்ளைப்பாகு வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா அதை வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருளாக வதக்கி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஆறின பிறகு நல்லா கெட்டித்தன்மை கொடுத்துரும். இதை நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த கிளாஸால் தான் நான் 2 கிளாஸ் மாவு எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸால் பார்த்திங்கன்னா நான் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். 1 கிளாஸ் அரிசி மாவுக்கு 1.5 கிளாஸ் அளவு வீதம் நம்ம வந்து 3 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். இந்த 3 கிளாஸ் தண்ணி நம்ம வந்து இப்போ சேர்த்துக்கலாம். மேல் மாவுக்காக கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய், நெய் இல்லை எது வேணுமாலும் சேர்த்துங்க. இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணி கொதித்த பிறகு தான் நம்ம மாவு சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த கிளாஸால் தான் 2 கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின மாவு இல்லை வீட்டில் அரைச்ச மாவு எந்த மாவு வேணுமாலும் எடுத்துங்க. இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு தான் சேர்த்துருக்கேன். இந்த மைதா மாவு சேர்த்து நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மைதா மாவு எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா அந்த கொழுக்கட்டை வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதேமாரி விரிசல் இல்லாமல் வரும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அடுப்பை வந்து மீடியமாக வச்சுட்டு இப்போ வந்து நம்ம மாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். நம்ம இதிலே அப்படியே தண்ணியிலே மாவை சேர்த்து இப்போ நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அடுப்பு ஹையில் இல்லாமல் மீடியமாக வச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்த பிறகு இந்த மாவில் வந்து எல்லா தண்ணியும் அப்படியே நல்லா உறிஞ்சி எடுத்துரும். இப்போ நமக்கு நல்லா ட்ரை ஆகிடும். பாருங்கள், கை விடாமல் நல்லா கலந்து கொடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும் ஒரு மாதிரியாக. பாருங்கள், தண்ணி பூரா மாவு கரெக்டாக இழுத்துருச்சு பாருங்கள். கரெக்டான அளவாக இருக்கும் இந்த தண்ணி. இப்போ வந்து இதை நல்லா நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ மாவு எல்லாமே தண்ணி நல்லா உறிஞ்சிருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் அந்த மாவு நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறது. இப்போ பாருங்கள், மாவு நல்லா வந்து உங்களுக்கு அந்த ஹீட்லேயே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த மாவு. இப்போ எடுத்து பிசைஞ்சு இப்படி அமைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக. இந்த மாதிரி இருந்தால் தான் மாவு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாவு வந்து நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க. அப்போ தான் அந்த கொழுக்கட்டை வந்து விரிசல்லாம் இல்லாமல் சூப்பராக வரும். இதை அப்படியே திறந்து வைக்காமல் நம்ம மூடி வச்சிடணும், இல்லைனா மாவு வந்து மேலே ட்ரை ஆகிடும். இப்போ நான் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அச்சு தான் எடுத்துருக்கிறேன். இந்த அச்சு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த அச்சு வேணுமாலும் எடுத்துங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம எண்ணெய் தடவிட்டு 2 இதுலேயும் இப்போ நம்ம வந்து அதில் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க வேண்டியதான். அச்சிலையும் தடவிக்கிங்க, கொஞ்சமாக கையிலையும் தடவிக்கிங்க. ஏன்னா கையில் மாவு எடுக்கும்போது அந்த மாவு வந்து ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். இப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம அந்த மாவை எடுத்து நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சி இப்போ நம்ம அந்த அச்சுக்குள்ளே வந்து நம்ம வச்சுக்க வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி அச்சை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதுக்குள்ளே மாவை வச்சு நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு விரலை வச்சு நல்லா அப்படியே அமுக்கி கொடுக்க வேண்டியதான். ஈவனாக எல்லா பக்கமும் கரெக்டான அளவாக வர்ற மாதிரி நம்ம அமுக்கி கொடுக்க வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி அமுக்கி கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம அந்த பூரணத்தை வந்து உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம மேலே வந்து அப்படி மூடிக்கலாம்.
இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம மேலே மூடிக்க வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் அந்த கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை செய்கிறது. தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அச்சில் செய்யும்போது பார்த்திங்கன்னா அதோட ஷேப் ரொம்ப அழகாக இருக்கும். இந்தமாரி நம்ம செஞ்சுக்க வேண்டியதான். இதேமாரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். அச்சு இல்லைன்னா நம்ம கைனால் கூட இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிட்டு நம்ம நல்லா கை உள்ளங்கையில் வச்சு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு நம்ம ஒரு விரலால் அப்படியே அமைக்க பிடிச்சோம்னா நல்லாவே வந்துடும். இல்லை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் வச்சு கூட நீங்கள் நல்லா அப்படியே ஒரு விரலை வச்சு கூட நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான் அந்த கொழுக்கட்டை செய்கிறது, கஷ்டமே கிடையாது. இந்த மாதிரி தட்டிட்டு நீங்கள் உள்ளே வந்து பூரணத்தை வச்சுக்க வேண்டியதான். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பூரணம் வச்சு அப்படியே 4 பக்கமாக நம்ம உள்ளே மடித்து அப்படியே மேலே அப்படியே சுருட்டி பிடிக்க வேண்டியதான். அதை ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது, ஈஸியாக தான். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் அந்த கொழுக்கட்டை. பாருங்கள் கைனால் செஞ்ச கொழுக்கட்டையும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். பாருங்கள் அதை வந்து அச்சியால் செஞ்சது, இது வந்து கைனால் செஞ்சது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் இட்லி பாத்திரத்தை தண்ணி வச்சு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு மேலே பார்த்திங்கன்னா ஒரு அடித்தட்டை வந்து குப்பரை கவுத்து போட்டு மேலே வந்து நான் வாழை இலை தான் வச்சுருக்கேன். நீங்கள் வாழை இலை இல்லைன்னா துணி கூட போட்டுக்கலாம். போட்டு நம்ம இப்போ அந்த கொழுக்கட்டையை அதில் எடுத்து வைக்க வேண்டியதான். இல்லை அடியில் பிளேட்டை கொடுத்து கூட நீங்கள் அது மேலே வாழை இலையை வச்சு கூட வைக்கலாம். இதை அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தால் போதும். ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து வெந்நீரில் தான் மாவை வேக வச்சு எடுத்துருக்கோம். அதனால் ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ பார்க்கலாம் அந்த கொழுக்கட்டை எப்படி வெந்திருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்படி நீங்கள் கையை வச்சிங்கன்னா அந்த கொழுக்கட்டை வந்து கையில் பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் இருந்தாலே நல்லாவே வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். அதுமாரி பாருங்கள் ஒரு விரிசல் கூட இல்லை பாருங்கள் எல்லா கொழுக்கட்டையிலையும். இந்தமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஒரு கொழுக்கட்டை எடுத்து காட்டுறோம் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக வரும். சாப்பிட்றதுக்குமே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எந்த விரிசலுமே வரல பாருங்கள். அந்த கொழுக்கட்டையில் எவ்வளோ நேரம் ஆனாலும் கொழுக்கட்டையில் விரிசலும் வராது, அந்த சாஃப்ட்னஸும் குறையாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களுமே இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதேமாரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.